வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையின் அரசியலில் ஜனாதிபதியின் மாற்றத்திற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடைபெற தொடங்கியுள்ளன. இதுவரை காலமும் கடமைகளை கடமைக்காக கூட செய்யாத அரசியல்வாதிகள் இப்போது ஏற்பட்டுள்ள மாற்றங்களின் பின் தங்களது கடமைகளை செய்ய தொடங்கியுள்ளார்கள். பழைய பாணி அரசியல் இனியும் எடுபடாது என்பது பாரம்பரிய அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கியுள்ளது. அது தவிர இலங்கையில் மக்கள் மனதில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக பழைய அரசியல்வாதிகளை மக்கள் இம்முறை தேர்தலில் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். அதனால் நாடாளுமன்றத்தில் இன்றுள்ள உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் புதியவர்கள். உதாரணத்திற்கு யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் நாடாளுமன்றத்திற்கு புதியவர்கள். இன்றைய தினம் அரசியலில் பல சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெற்றுள்ளன. அது என்ன என பார்க்கலாம். சபாநாயகர் அசோக ரன்வல்லவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர தீர்மானித்துள்ளதாக பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் ஆரம்பத்தில் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை தனது நாடாளுமன்ற குழுவின் ஊடாக சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதற்கு முழு எதிர்கட்சியினரும் அரசாங்கத்தில் மனசாட்சி உள்ள உறுப்பினர்களும் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் கல்வி தகுதி தொடர்பாக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுவது இலங்கையில் இதுவே முதல் தடவை. இந்த விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அரசியலில் மற்றொரு அசாதாரண விஷயமாக சம்பளம் கேட்ட பிரச்சனையினால் EPDP கட்சியினர் முன்னாள் உறுப்பினர்கள் சிலரை டக்ளஸ் தேவானந்தா இல்லாமல் ஆக்கியுள்ளார் என கட்சியின் முன்னாள் உறுப்பினரான சதானந்தா என்று அழைக்கப்படும் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்தவின் காலத்தில் 1 கோடிக்கு மேல் சம்பள பணமாக பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் எங்களுக்கு 10,000 அல்லது 15,000 ரூபாய் சம்பளம் வழங்கினார்கள். கட்சியிலிருந்து விலகும் வரை மாதாந்தம் 3,000 ரூபாய் சேமிப்பதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் அவ்வாறு எதுவுமே சேமிக்கப்படவில்லை. 19 வருடங்களாக கட்சியில் இருந்தேன். ஆனால் 17,000 ரூபாய்க்கு மேல் மாதாந்த சம்பளம் வாங்கவில்லை. சம்பளம் கேட்ட சிலரை டக்ளஸ் இல்லாமல் ஆக்கியுள்ளார். இவ்வளவு காலமும் டக்ளஸ் தேவானந்தா பக்கம் அரசாங்கம் இருந்ததால் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. இவர்களுடன் சேர்ந்திருந்த நூற்றுக்கணக்கானோர் இன்று வீதிகளில் நிற்கின்றனர். 2015-2016 ஆண்டு கால பகுதியில் யாழ்ப்பாணத்திற்கு வந்து காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்கினேன். ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காரணம், அப்போது அவர் அமைச்சராக இருந்தார். சில பிரச்சனைகளை இங்கே தெரிவிக்க முடியாது. ஆனால் நீதிமன்றத்தில் விசாரணை என்று வந்தால் அந்த இடத்தில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றார். இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தேர்தலில் போட்டியிட்ட காலத்திலிருந்தே ஜெயித்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா இம்முறை மக்கள் மத்தியில் ஏற்பட்ட மனமாற்றம் காரணமாக வெற்றி பெற முடியவில்லை. வெற்றி பெற்ற போதெல்லாம் அவர் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். இலங்கையில் இன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள மற்றொரு விஷயம், இலங்கை துறைமுகம் வரை சென்ற பின்னர் திரும்பி சென்றதாக கூறப்படும் ஒரு மர்ம கப்பல் தொடர்பானது. இலங்கைக்கு 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றி சென்ற கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த நாளில் விக்ரமசிங்க ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அரைகுறை ஒப்பந்தம் காரணமாகவே அந்த கப்பல் இலங்கை துறைமுகம் வரை சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த போது இலங்கையின் பொருளாதாரம் சரிந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதையடுத்து மக்கள் போராட்டங்கள் வெடிக்கவே கோட்டா நாட்டை விட்டு தப்பி செல்ல ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானார். அப்போது இலங்கையில் இருந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களும் இலங்கைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யலாம் என்று ரணில் அரசு உத்தரவிட்டது. அது தொடர்பான சில அரைகுறை ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டன. அதன்படி செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு இலங்கையில் 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டது.
முதல் பட்டியலில் 70 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மாத்திரம் வழங்கப்பட்டன. அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் வந்துவிடவே ரணில் அரசு கவிழ்ந்து அனுர அரசு ஆட்சிக்கு வந்தது. பழைய ஒப்பந்தத்தின்படி 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு தேவையான எரிபொருளுடன் டேங்கர் கப்பல் MT ஹஃப்னியா ட்ரைரஸ் இலங்கை வரை செய்ததற்காக இலங்கை ஊடகம் லங்காதீப செய்தி வெளியிட்டுள்ளது. ஒப்பந்தப்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கொடுக்கப்படாத பிரச்சினை இருந்த நிலையிலும் 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றி சென்ற கப்பல் இலங்கை கடற்பகுதி வரை சென்று காத்திருந்தது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நிறுவனத்திடம் ஒப்படைத்ததாக உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை 70 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மாத்திரம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் விளைவாக சம்பந்தப்பட்ட நிறுவனம் எரிபொருள் ஏற்றி வந்த கப்பலை திசை திருப்பிவிட்டதாக என்றும் கூறுகிறது லங்காதீப. இந்த கப்பலில் 15,000 மெட்ரிக் டன் 92 ஆக்டான் பெட்ரோல் மற்றும் டீசலை ஏற்றிச் சென்றதாகவும் அந்த கையிருப்பு கிடைக்காததால் கொலனாவோ பல்க் டெர்மினலில் உள்ள 92 ஆக்டான் பெட்ரோல் பேங்குகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 92 ஆக்டான் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் 92 பெட்ரோலுக்கு பதிலாக 95 ஆக்டான் பெட்ரோலை வழங்குவதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று வருவதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி மயூர நந்திக குமாரவிடம் வினவிய போது குறித்த கப்பல் எரிபொருள் கையிருப்புடன் திரும்பியது உண்மை என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் அந்த கப்பலில் இருந்து எரிபொருள் கிடைக்காவிட்டாலும் கையிருப்புகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்தார். கப்பலில் வந்த எரிபொருள் இல்லாததால் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என அவர் மேலும் தெரிவித்தார். ரணில் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட இதுபோன்ற வேறு எத்தனை ஒப்பந்தங்கள் இதுபோன்று அரைகுறையாக உள்ளனவோ தெரியவில்லை.